ஹாய் ஜாஸ் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம SAES SAWS ரெண்டு காலேஜோட கணபதி வீடியோ பார்த்துடலாம். குருகுருப்பா கடையிலேருந்து ரிட்டன் வரும்போது தான் அந்த வீடியோ எடுத்து அப்போ SAES காலேஜ் வழியாக தான் நான் வரணும். சரி, அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். வீடியோ எடுத்து இந்த ஏரியா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹைஃபை ஏரியான்னு சொல்லலாம். ஜெயின் சொசைட்டி இதில் வந்து DS ஹை ஸ்கூல் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் சைன் பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு லாப்பினோஸ், பீஸா ஹட், அதுக்கப்புறம் இன்ஸ்டா கேஃப் எல்லாமே இருக்குது. டிமார்ட் ரெடியும் இந்த லைனில் தான் இருக்குது. நம்ம வெளியே எங்கேயாவது டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணோம்னா அங்கேருந்து கொண்டு வரோம்னா நம்ம இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் மோமோஸ் கடையும் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் SAES காலேஜ் இருக்குது. அவங்க கேட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நல்ல அழகா பந்தல் போட்டு கணபதி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா கருப்பு கலர்ல பாக்குறதுக்கு நல்ல அழகா தமிழ்நாட்டு ஸ்டைல் ஃபுல்லா எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி எடுத்து இதுல மெயின் என்னன்னா அந்த உண்டியல் போடுற இதுல ஜிபேக்குள்ள இது ஸ்கேனர் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. யாரோட ஐடியான்னு தெரியல, அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் SAES. இது என் தங்கச்சி பென்சிவியெல்லாம் படித்த காலேஜ். இது இந்த ஏரியாவே ரொம்ப நீட்டாக காமாக ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்புறம் இப்படி நம்ம நடந்து வரும்போது இங்கே லாஸ்ட்ல இங்கே இன்னொரு கார்டன் இருக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடந்து ரைட் கட் பண்ணோம்னா நம்ம தாராவி டோபிகேட் பிரிட்ஜ் தான். சரி, SAES உள்ள காலேஜ் கணபதி வீடியோ காமிச்சாச்சு. நம்ம படித்த SAWS காலேஜில் கணபதி வீடியோ காட்ட முடியலன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கணபதி கரைக்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. தமிழ் பாட்டு ஓடிச்சு. அப்போ தான் அது என்னதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நான் படித்த காலேஜ் SAWS ஓல்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருந்தாங்க. அவங்க கணபதி கரைக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்ததும். ஸோ அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே கணபதி ரொம்ப கருப்பு கலர்ல அழகா இருந்துச்சு. அப்போ அதை ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். இப்படி ஸ்ட்ரெயிட் இந்த பாலம் ஏறி நம்ம இறங்கணும்னா நம்ம தாராவி தான். இந்த இடம் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். விஜயனோட தலைவா படம் ஷூட்டிங்க தான் நடந்துச்சு. இங்கேருந்து கை காட்டுவாங்க ரசிகர்களுக்கு எல்லாருமே. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு இறங்கி போகிற சைடு வந்து காலா மங்காத்தா வேற தலைவா இந்த படத்தோட ஒரு ஃபைட் சீன்லாம் இந்த இடத்துல வரும். அது இந்த இடம் தான். அதுக்கப்புறம் இது டோபி காடு சொல்லுவாங்க. இதில் கீழே ஒரு கணபதி இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நேர் ஆப்போசிட்ல எங்கள் பில்டிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.